திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதி வழங்கியிருக்கிறது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. வேற ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா நீங்க ஒரு கோர்ட் உத்தரவிட்டும் கூட நீங்க அதை செய்ய முடியாது அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு உச்சபட்ச அராஜக போக்கும் சர்வாதிகார ஆட்சி நடந்துட்டு இருக்கா? டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. ஒரு இந்துக்கள் போய் அந்த மலை மேல தீபம் ஏத்துறதுனால என்ன உங்களுக்கு மத பிரச்சனை வந்துடும்? கருணாநிதியை மெரினா பீச்லயே தான் சமாதி வைக்கணும்னு சொல்லி எடப்பாடியார் காலில் விழுந்தீங்கல்ல. என் பாட்டி நேத்துல இருந்து நாரி கிடக்குது, இன்னும் நீ லேட் பண்ணினா முழுசா நாரி இருப்பியா? டேய் கருவாடானாலும் கண்டமானாலும் சரிடா, உன் வம்சத்துல இருந்து ஒரு பீஸ் வந்தா கூட எரிக்க மாட்டேன்டா. முடிஞ்சதை பாடுறா. உங்க அப்பாருக்கு மட்டும் சமாதி வைக்கணும்னா பீச்லயே தான் வைக்கணும், வேற எங்கேயும் வைக்க கூடாது. ஆனா எங்களுக்கு எங்க கோவிலுக்கு தீபம் எங்க ஏத்தணும் அதுக்குன்னு ஒரு தீபத்துணை கட்டி வச்சிருக்காங்க எங்க முன்னோர்கள். அங்க போய் ஏத்தணும்னா ஏன் உனக்கு இங்கே தான் ஏத்தணுமானா? அப்ப எவ்வளவு ஆணவம் திமிரு உங்களுக்கு இருக்கு? பொம்பளையா இருந்தாலும் நல்ல செருப்பால் அடிச்ச மாதிரி செஞ்சுட்டாங்க ஐயா. சூடு மறக்காத அம்மா கேள்வி கேட்டாங்கல்ல, கொஞ்சம் கூட சொரணையே இல்லாம ஜட மாதிரி நிக்கிறானே. எங்க கோவில்ல எங்க மலை மேல நாங்க போய் விளக்கு ஏத்துறோம் தீபம் ஏத்துறோம் கேக்குறோம். தீபம் ஏத்துறவன் உங்களுக்கு பயங்கரவாதிகள் யாரு? திருமாவளவன் சொல்றாரு பயங்கரவாதிகள். இல்ல ஊப்பா சட்டத்துல அரெஸ்ட் பண்ணணுமா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடி கூட குனிய வச்சு குனிடா. இனிமே சொல்லுவியா 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 சொல்லுவியா? உங்களுக்கு இந்துக்களோட ஓட்டு மட்டும் அப்ப உங்களுக்கு வேணுமா? எந்த மூஞ்சியை வச்சு ஓட்டு கேட்க வருவீங்க நீங்க? இந்த திருமாவளவன் பயங்கரவாதிகள்ங்கிறாருல, இந்த பயங்கரவாதிகள் கோயிலுக்குள்ள புந்துதான் பரிவட்டம் கட்டிக்கிட்டு வெக்கமே இல்லாம வலிஞ்சுக்கிட்டு வந்து கோட்டு நிப்பாருல ஓட்டு கேட்டுட்டு. உன்னை நம்பி பின்னாடி வர பசங்களை அமாவாசைக்கும் கிருத்திகைக்கும் பிரியாணி சாப்பிட வச்சுட்டு தேர்தலில் ஓட்டு வாங்குறதுக்காக வாழை இலையில வடை பாயசத்தை நக்கி குடிக்கிறதா நீ? என்ன போதுமா இல்ல இன்னும் வேணுமா? உன் மதச்சார்பின்மை எங்க வந்து நிக்குது பத்தியா? இந்துக்கள் இந்துன்னு சொல்லிக்க கூடாதுங்கிற எங்க வந்து நிக்குதுன்னா ஒரு நீதி அரசனை சொல்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து நிக்குது. இப்போ இந்த சமயத்துல எங்களோட உண்டியல் காசை வாங்கி வச்சுக்கிட்டு இந்துக்களுக்கு எதிராக நீங்க போய் கோர்ட்ல பேசிக்கிட்டு இருக்கீங்க, வாதாடிக்கிட்டு இருக்கீங்க. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பாக்க. இந்துவா பிறந்தது உங்ககிட்ட தப்பாங்க. நான் எந்த மதத்துல பிறந்தனோ என் சாமியை நான் கும்பிடுறதுக்கு உங்ககிட்ட எல்லாம் நாங்க வந்து ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து வாங்கணுமா? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என்ன சார் இப்படி இறங்கிட்டீங்க? நான் ஒரு தீவிர முருக பக்தனா மாறிட்டேன். எப்பத்துல இருந்து சார்? எலெக்ஷன் வரைக்கும். ஆமா இது ஏன் டைலாக்ல? டைலாக் ரிப்பீட் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். கரெக்ட். அதுல ஃபர்ஸ்ட் பிரச்சனையை தொடங்கி வச்சது யாரு? எம்பி, திமுக எம்பி நவாஸ் கடி. நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். நீங்க தானடா போய் ஆரம்பிச்சீங்க. ஆல்ரெடிங்க சார், நீர் பூத்த நெருப்பு போல அந்த பிரச்சனை இருக்கு. அங்க போய் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டு போட்டோ எடுத்து வெளியிடுறாரு. நாசமா போவேன், அழிஞ்சு போவேன். நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லா இருக்க மாட்டா. தின்னுங்க, நான் வேணான்னு சொல்ல. என்ன சத்தம் போடாம தின்னுட்டு அந்த எலும்பு துண்டு எடுத்து போட்டீங்கன்னா அது காக்கா குத்தி தின்ட்டு போயிருக்கும். போட்டோ எதுக்கு எடுக்கிறீங்க? That is fine. சரி, அங்க போய் சாப்பிட்டு போட்டோ எடுத்து வெளியிட வேண்டிய தேவை என்ன இருந்துச்சு? ஒருவேளை மலை ஏறி இறங்கும் போது செரிச்சிருன்றதுக்காக எடுத்துட்டு போயிருப்பாங்களா? பப்ளிக் வர இடத்துல என்ன டைம் எடுத்துட்டு வந்தீங்க? பாம் இல்லப்பா, வீட்ல இருந்து சோறு கட்டி ஏத்தாந்துக்கிறான். லஞ்ச் டைம்ல ஆளுக்கு ஒரு உன்ன வாயில போட்டுக்கினே வேலையை ஆரம்பிச்சிருவான். சுத்தி பார்க்க வந்தவங்களே சும்மா வந்திருக்காங்க. திருட வந்த திருட்டு பசங்க அடிக்காத, அப்பெல்லாம் நொறுக்கிறோம். நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களா? ஜுடிஷியரியை இப்படி பகைச்சிக்கலாமா? உங்களுக்கு ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதனை பிடிக்காது, ரைட்டா? உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக அவர் கொடுக்குற தீர்ப்பு இல்லாமல் போயிடுமா? மேல்முறையீடு செய்யுங்கள். இல்ல அவர் சங்கி ஜட்ஜு, அதனால நாங்கள் அதை ஓபே பண்ண மாட்டோம்னு சொல்றதுக்கு யூ டோன்ட் ஹேவ் ஆப்ஷன். என்னமா நினைக்கிறேன் அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மாட்டுவாங்க, பட் அது ரைட்டுன்றேன். கோர்ட் ஆர்டர்னா ஓபே பண்ணுங்க பாஸ். இந்த பக்கம் சேகர் பாபு இருக்காரு, அரசாங்கமே இருக்கு. ஸோ அந்த அதிகாரிகள் 2 பேருக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டாங்களா? ஃபேர் எனஃப். மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. அதை செய்யலைன்னா நீங்க சிறைக்கு போவீங்களே, பரவாயில்லையா? சேகர் பாபு காப்பாற்றுவாரா? அதை செய்யறதுனால அதிகபட்சம் என்ன ஆகும்? சேகர் பாபு கோச்சிப்பாரு, ரைட்டா? சேகர் பாபு கோச்சிட்டு என்ன பண்ணுவாரு? மாற்றுவார். ஆனால் இன்னைக்கு கோர்ட்டு ஜெயிலுக்கு அனுப்ப போல.
சாரி ப்ரோ, அவசரப்பட்டு கடிச்சிட்டேன், மன்னிச்சிருப்போம். இப்ப மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? நீயும் போய் சேர்ந்துருவியே. பொழைக்க வந்த இடத்துல கடிக்கலாமா, பொழைக்க வந்த இடத்துல குலைக்கலடா, கடிக்கப்படாது. இப்ப அண்ணன் பேசினார்ல நைனாது, ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சி. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? தேர்தலை வச்சுக்கிட்டு யாராவது இந்த வேலையை செய்வாங்களாப்பா? ஏன்டா அறிவு கேட்டவனே, அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல, முட்டாப்பல, சோத்த திங்கிறியா, சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? இதே இந்துக்கள் வாக்கு உங்களை விட்டு போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் நீங்கள் 21 சட்டப்பேரவை தேர்தலுக்கு வேலை தூக்கினீர்கள். பழனி தைப்பூசம் வரப்போகுதுன்னா போதும், இந்த மாதிரி வேலை வெட்டிலாம் வேஷம் போட்டு கிளம்பிட்டாங்க வசூல் பண்றதுக்கு. இந்துக்கள் வாக்கு உங்களுக்கு தேவையில்லைன்னா எதுக்கு சார் போன தேர்தலுக்கு வேலை தூக்குனீங்க? பகுத்தறிவு கொள்கையை நாங்கள் பேசவில்லை, நீங்கள் தான் பேசுகிறீர்கள். எதுக்கு வேலை தூக்குனீங்க? பிரசாந்த் கிஷோர் சொல்லி கொடுத்தாரு, அன்னைக்கு உங்களுக்கு சிறுபான்மையினர் மீது அக்கறை இல்லை, பெரும்பான்மை வாக்குகளை பகைச்சுக்காதன்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் சொன்ன உடனே நீங்க தூக்குனீங்க, வெக்கம் இல்லாம வேலை தூக்குனீங்க. ரோசம், சூடு, சொரணை, மானம், வெக்கம் ஒண்ணுமே கிடையாதா திமுகவுல? கம்பராமாயணம் என்ற அந்த ராமாயண காவியத்தை கம்பர் எழுதியிருக்கிறார். அதுல எங்கெங்கெல்லாம் அசிங்கமா இருக்கோ அதை மட்டும் எடுத்து அண்ணா ஒரு புத்தகமா போடுறார், கம்பரசம். இவர் ஆரம்பிக்கிற கட்சி தான் திமுக. அப்ப இங்க இருக்கிறவனோட பேச்சும் சிந்தனையும் எப்படி இருக்கும்? எப்ப பார்த்தாலும் காட்டு காட்டு காட்டு, கொஞ்சம் காட்டு, கொஞ்சம் காமி காமி, நீ வாழ்ந்து காமி டூட். நம்ம 2 பேரோட ஃபியூச்சர் பிளான் என்ன, அத காட்டு. நீ என்னதான் எத்தனை வருஷமா கழட்டிட்டு இருந்தன்னு காட்டு. இருக்கிறதுலே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் நல்லவர், பொன்முடியும் நல்லவர். இட்ஸ் ஆக்சுவலி ட்ரூ மாலதி. உள்ளுக்குள்ள இதான் பேசுவாங்க, பெரிய முத்தமிழறிஞர் அது இதுன்னு சொல்றாங்க. கருணாநிதி பேசுறதெல்லாம் வாய திறந்தாலே அப்படின்னு தான் பேசுவோம். ஆமாங்க, அவ்வளவு உற்சாகம். அதாவது ஒவ்வொரு முறை திமுக செருப்படி வாங்கும் பொழுதும் என்னை விட மகிழ்ச்சியில் கிடைக்கக்கூடிய நபர் இருக்க முடியாது. அப்படியே ஜிஆர் சுவாமிநாதன் வந்து அப்படியே இன்னைக்கு நான் நேரில் அவரை பார்த்தேன், அப்படியே கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்துருவேன். அந்த அளவுக்கு அவர் மேல ஒரு இது. ஏன்னா அந்த அளவுக்கு செருப்படி கொடுத்துருக்காரு. இவங்களுக்கு இது தேவை, இதுவும் தேவை, இன்னமும் தேவை. தெய்வம் இருப்பது இப்போ இந்த திமுக காரங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, ஜிஆர் சுவாமிநாதன் வந்து இந்த மாதிரி தீர்ப்பை கொடுத்துட்டாரு, ஆனால் 2 நீதிபதிகள் அங்க போய் அறுத்து தள்ளிடுவோம் அப்படின்னாங்க. இப்ப அந்த 2 நீதிபதிகள் என்ன சாதி தேடி பார்க்க வேண்டியதானே, அவா இவா அப்படின்னு தேட வேண்டியதானே. இப்ப அவங்களுக்கும் சொல்லுவீங்களா ஒரு கேள்வி வரும், கேட்க சொல்லு. இவருடைய தீர்ப்பு சரின்னு அவங்க சொல்லிட்டாங்கல்ல, இப்ப நீ அவங்கள தப்பா பேச பார்க்கலாம். அசிங்கமா திட்டிடுவேன், கெட்ட வார்த்தையில அந்த மாதிரி திட்டிடுவேன். நான் வந்து அதிகமா முஸ்லிம் மக்களை பாராட்டுவேன் இந்த விஷயத்துல. ஏன் பாராட்டுவேன்? அங்க இருக்க லோக்கல் முஸ்லிம் மக்களை பாராட்டுவேன். ஏன்னா அவங்க எந்த இடத்துல அப்ஜெக்ஷனே தெரிவிக்கல. அதாவது முஸ்லிம்களுக்கு இல்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கி காப்பாத்துறேன் அப்படின்னு வருது. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு, வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க, வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும். Bye.